சவுதி அரேபியாவுடைய மக்கமா நகருக்கு புனிதமிக்க ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் சென்றிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தன்னுடைய புத்தகத்திலும் தன்னுடைய பேச்சுக்களிலும் அவர் விவரிக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா, நான் மக்காவிலே காபாவை நோக்கி தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்திலே கடுமையான மக்கள் திரளாக இருந்தது. ஹஜ்ஜுடைய காலம்னா குறைந்தபட்சம் 30 லட்சம் பேர் மக்காவுக்கு வருவாங்க. அவ்வளவு மக்கள் திரளுக்குள்ளதான் நாம் அத்தனை பேருமே சென்று நம்முடைய கடமைகளையும் நிவர்த்திக்க வேண்டி இருக்கிறது. அப்படியான நேரத்தில் யுவான் ரிட்லி அவர்களும் தொழுகைக்காக வேகமாக செல்கிறார்கள். நகர முடியவில்லை, மக்கள் கூட்டமாக இருக்கிறது. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா, தொழுகைக்கான இகாமத் சொல்லி விடுகிறார்கள். பாங்கு முஸ்லிம்கள் தொழுகைக்காக சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்குள்ள தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இகாமத் என்கிற தொழுகைக்கான அனுமதி அழைப்பும் இருக்கிறது. இந்த இகாமத் சொல்லப்பட்டதோட உடனடியாக தொழுகைக்காக அத்தனை பேரும் நின்றுவிட வேண்டும். இந்த யுவான் ரிட்லி அவர்கள் பயணித்தது ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீரென இகாமத் சொல்லிடுறாங்க. தொழுகைக்கான அந்த முறைப்படியான அழைப்பு வந்து விட்டது, உடனடியாக தொழுகைக்கு தயாராக வேண்டும். இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, தொழுகைக்கு போறதுக்காக முட்டி மோதிக்கொண்டு அவ்வளவு ஜனத்திரளாக சென்று கொண்டிருந்த மக்கள் இகாமத் சொன்னதோட மலமலன்னு என்ன பண்றாங்கன்னா, வரிசையாக நின்று விடுகிறார்கள். இவரும் உடனடியாக ஒரு சஃப்ல போய் ஒரு வரிசையில போய் நின்னுறாரு. நின்னுட்டு சுற்றுமுற்றும் திரும்பி எல்லாம் பார்க்கிறாரு. என்னடா இது, இப்பதான் தொழுகைக்கு வந்தோம், வரும்போது முட்டி மோதிக்குன்னு அவ்வளவு ஜனத்திரளாக வந்தாங்க, இகாமத்து தொழுகைக்கான முறைப்படியான அனுமதி வந்தது மட்டும்தான், உடனடியாக அத்தனை பேரும் வரிசையில் நின்னுட்டாங்களே. அந்த வரிசையில் நிற்கிற பாணி எல்லாம் அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவத்தில் கூட இப்படியான ஒரு ஒழுக்க முறையை நான் பார்த்ததில்லை. ஒரு இராணுவம் கூட உடனடியாக வரிசையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு நேர காலம் எடுக்கும். அதற்கென்று சில அறிவிப்புகள் வர வேண்டும், கமெண்டிங் வர வேண்டும். அதற்கு பிறகுதான் அவங்க வரிசையில் நின்று அவங்களுடைய அந்த செட்டப்ல வந்து நிற்பாங்க. ஆனா எந்த விதமான கமெண்ட்டும் இல்லாமல் இகாமத் சொல்லப்பட்டவுடன் நடந்து சென்றவர்கள் உடனடியாக அந்தந்த இடங்களிலேயே வரிசை கிரமமாக நின்று விட்டார்கள். இப்படியான ஆச்சரியத்தை நான் பள்ளி வாயிலில் தவிர வேறு எங்குமே பார்த்ததில்லை. இவர்களை பார்த்தா இந்த உலகம் ஒழுக்கமற்றவர்கள், டிசிப்ளின் தெரியாதவங்க, டீசென்ட் தெரியாதவங்க, இவங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கிறது, இவர்கள் எல்லாம் ஒரு விதமானவர்கள் என்று இந்த மக்களை பார்த்து தான் பேசுகிறதா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு விட்டு சொல்கிறார். இவர்கள் அரபிகள் மட்டுமல்ல, அரபி அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். மொத்த உலக ஜனத்தொகையில் இஸ்லாமியர்களாக இருப்பதில் 15% மட்டும்தான் அரபிகள், மிடில் ஈஸ்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மீதமுள்ள 85% அவுட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க. அத்தனை பேரும் கலந்து கொள்ளுகிற ஒரு இடமாக மக்கமா நகரத்தினுடைய காபாவினுடைய அந்த பகுதி ஹஜ்ஜுடைய நேரத்திலும் உம்ராவுடைய நேரத்திலும் இருக்கிறது. எந்த நேரத்திலும் வெளிநாட்டு மக்களால் கவரப்படக்கூடிய ஒரு பகுதியாக, இபாதத்துக்காக இஸ்லாமியர்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துல எப்படி ஒரு அறிவித்தல் வந்ததோடு இவ்வளவு நேர்த்தியாக இவர்கள் கட்டமைப்பாக வந்து நிற்க முடிந்தது என்பதுதான் எனக்கு எழுந்த மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது என்கிறார் யுவான் ரிட்லி என்கிற பிரித்தானிய பெண் பத்திரிகையாளர்.